ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப சத்தான வரகரிசி வெண்பொங்கல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து 1 கப் வரகரிசி எடுத்துருக்கிறேன். அப்புறம் வறுத்த முழு பாசிப்பயிறு ஒரு 1/4 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு 5 டம்ளர் தண்ணி விட்டு இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில். இப்போ வந்து 3 விசில் வச்சு இறக்கி வச்சுட்டேன். இப்போ இந்த பொங்கலுக்கு தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 3 ஸ்பூன் நெய், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு கையளவுக்கு முந்திரி, அப்புறம் மிளகு ஒரு 1/2 ஸ்பூன், கறிவேப்பிலை கொஞ்சம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறிட்டு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கிளறி நம்ம பொங்கல் வந்து விசில் எடுத்துட்டு அதில் இந்த தாளிப்பை சேர்த்து நல்லா கிளறிட்டோம்னா நல்லா டேஸ்டியான கம்முன்னு வாசனையோட சத்தான வரகரிசி வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தொட்டுக்க நம்ம புளி பருப்பெல்லாம் சேர்த்து சாம்பார் வைப்போம்ல, எல்லா சாம்பாருமே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கிற மாதிரி கொத்தமல்லி சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும்.